தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழ்நாடு இளைஞரின் எதிர்கால வாழ்வாதார மேம்படவும் எதிர்வரும் 27/8/24 தேதி அன்று அமெரிக்கா நாட்டிற்கு தளபதி அவர்கள் பயணம் வெற்றி பெறவும் தொழில் முதலீடுகள் தமிழ்நாட்டில் குவிந்திடவும் காட்பாடி மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு ஒருமனதாக அறிவித்தபடி வேலூர் மாவட்ட திமுக உட்பட்ட 5 சட்டமன்ற தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பூத் கமிட்டிகளை மறுசீரமைப்பு செய்து சபைப்படுத்திட ஒன்றிய தளபதி அறிவித்தின்படி கழக சார்பாணிகள் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஆகியோரை ஒன்றிய தலைமையுடன் தொடர்பிலிருந்து கழக பொதுச் செயலாளர் நீர்வளம் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அறிவித்தின்படி 17/9/2020 நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஒன்றியத்திற்கு தொகுதியில் தலைமையகத்தில் ஆணைக்கேற்ப காட்பாடி தொகுதியில் 4 முறைகளிலும் இதை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பாராட்டு. நந்தகுமார் சொன்னார், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைவருக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறவர் தலைவரோ பொதுச் செயலாளரோ இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு போவது மரபு இல்லை. போகக்கூடாத அல்ல, போனால் பாவம் அல்ல, ஆனால் மரபு அல்ல. ஆனால் மரபை உடைத்து நான் வந்திருக்கிறேன் என்றால் நம்முடைய டெல்லியிலே சொல்வார்கள், டெல்லிக்கு ராஜா வந்தேன் டெல்லிக்கு பிட்டாய். நான் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் என்பது ஊருக்கு உலகத்தில் இருந்தாலும் என்னை உருவாக்கியவர்களுக்கு பழைய துரைமுருகன் தான் என்பதை நானும் மறக்கக்கூடாது, நீங்களும் மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் ஒரு இடத்திலே வந்திருக்கிறேன். பெரிய ராஜாவாக இருந்தால் கூட பெத்தவளை அம்மா என்று தான் நினைப்பார். அதே போல் இந்த தொகுதியில் என்னை சாதாரணமாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் சமீபத்திலே வந்ததற்கு தெரியும். அவர் கொஞ்ச நேரம் என்னோடு பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது என்னை கேட்டார் அவர், நீங்கள் எவ்வளவு நாள் அமைச்சர் என்றார். நான் சட்டமன்றத்தில் அமைச்சராகவும் எதிர்கட்சியிலும் மொத்தமாக சேர்த்து 53 வருஷம் உட்கார்ந்து இருக்கிறேன். மறைச்சு போயிட்டார். Then how many times you have been elected? எத்தனை முறை நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்? I am not exactly, but more than 10 times in the same conference. ஒரே தொகுதி இருக்கிறேன். கையை ஆட்டி சொன்னார், nobody in India, இந்தியாவில் யாருக்கும் இந்த பெருமை கிடையாது என்று சொன்னார். ஆனால் இந்தியாவிலேயே யாருக்கும் இல்லாத பெருமை உங்களுக்கு உண்டு, உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க எனக்கு உண்டு. அதனால்தான் இங்கே நண்பர்கள் சொன்னார்கள், இந்த இயக்கத்தில் நான் ஒன்றும் விட்டா பிரகாசம் அல்ல, என் பாட்டனும் போன்றனும் ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பரா கூட அல்ல, மிக மிக ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் எனக்கு கட்சியின்பால் அண்ணாவிடம் ஏற்பட்ட பாசத்தால் நான் 9வது படிக்கிற பொழுது எங்கள் ஊரில் கிழக்கிழக்கு துறைக்கு சத்தியவாணி அம்மையாரை கொண்டு வந்து கூட்டம் நடத்தி நான் 54 திமுக காடு வைத்திருக்கிறோம். ஆகிய நீண்ட நெடிய வரலாறு. இந்த இயக்கத்தில் என்னை தெரியாத யாரும் கிடையாது. நான் பழக்காத தலைவர்கள் கிடையாது. பெரியாரோடு பலமுறை பழகி இருக்கிறேன். அண்ணாவோடு கொஞ்சம் லஞ்சம் அல்ல, அவரோடு மிக 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 அதிகமாக பழகியிருக்கிறேன். அவரோடு பழகியதை மட்டும் நான் சொன்னால் எல்லோரும் கண்களில் கண்ணீர் வரும். அப்படிப்பட்ட காலங்கள். அதற்கு பிறகு தலைவரோடு அவருடைய இடுப்பிலேயே 53 ஆண்டு காலம் நான் உட்கார்ந்து.
ஆகிய அந்த வளர்ச்சி திடீரென்று அல்ல. நண்பர்கள் சொன்னதை போல் நான் படிப்பை கூட விட்டுவிட்டு கூட்டங்களுக்கு போய் நான் பேசியவன். நான் பேசாத ஊர் இல்லை, போகாத ஊர் இல்லை, போகாத ஜெயிலும் இல்லை. கோயம்புத்தூர் ஜெயில் போயிருக்கிறேன், மெட்ராஸ்ல எத்தனையோ போயிருக்கேன், நம்ம ஊர்ல ஜெயில பிசாவூர் போயிருக்கேன். ஆகிய எல்லாம் எனக்கு கட்சியோடு இணைந்தவன் என்ற காரணத்தால் தான் இந்த கட்சிக்கு யாரை பொதுச் செயலாளர் ஆக்குவது என்ற முடிவை எடுக்கும் பொழுது இந்த கட்சிக்கு அண்ணா பொதுச் செயலாளராக இருந்தார், அடுத்து நாவலர் இருந்தார், அடுத்து பேராசிரியர் இருந்தார். அந்த மாபெரும் தலைவர்கள் உட்கார்ந்த இடத்தில் என்னை தளபதி அவர்கள் உட்கார வைத்திருக்கிறார். நான் எங்கேயோ காப்போம், கட்சியுடைய பொதுச் செயலாளர் நினைத்து கூட பார்க்க முடியாது. நான் ஆரம்பத்தில் படிக்கிற பொழுது எங்க ஊருக்கு ரோடு கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது. அந்த ஊரில் புறப்பட்டானா இன்றைக்கு 2 கோடிக்கு மேல் இருக்கிற உறுப்பினர்கள் கொண்டிருக்கிற கட்சிக்கு பொதுச் செயலாளர். எனவே அது அத்தனையும் பெருமையும் அதனால் மட்டுமல்ல, என்னை கண்டினியூவாக நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களே, அது எதிரிகளையே மலைக்க செய்திருக்கிறார். ஆக சட்டமன்றத்தில் மூத்த உறுப்பினர் அவர் பேசட்டும் என்றுதான் எதிர்கட்சிகள் சொல்லுவார்கள். இந்த பெருமையெல்லாம் எனக்கல்ல, என்னை உருவாக்கி உங்களுக்கு தான் சேரும். என்னை உருவாக்கிய இந்த தொகுதியை நான் எப்படி கண்டு கருத்துவராக பார்த்திருக்கேன் நினைச்சு பாருங்கள். பல பேருக்கு தெரியாது. 71 நான் வந்த பொழுது இதுக்கு பேர் குடியாத்தம் தாலுகா. திருவள்ளூர் இருக்கிற பையன் தாசில்தார் சர்டிபிகேட் வரணும்னா குடியாத்தம் போகணும். நான் வந்த பிறகு தாலுகா ஆபீஸை காட்பாடியில் குடியாத்தம் ரோட்லேயே கொண்டு வச்சிருக்கேன். நம்முடைய தொகுதியை 7:30 குடியாத்தம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கு. கிட்டத்தட்ட 46 உயர்நிலைப் பள்ளிகளையும் ஏராளமான ஆரம்ப பள்ளிகளையும் கொண்டு காட்டியிருக்கிறேன். இதே நண்பர்கள் சொன்னதை போல இங்க தலைவர் கலைஞரை கூட்டி வந்து ஒரே நாள் பொன்னையில் பிரிட்டிஷ் அடிகளான் விழா, சக்கராவை கலிகளான் விழா, நான் கொடுத்த வாக்குறுதி அப்பொழுதெல்லாம் பாராட்டு தண்ணீரை கொடுத்திருந்தார். அதுக்கு 3க்கும் ஒரே நாளில் அடிகள் நாட்டினார் கொடுத்த பாராட்டு தண்ணீர் கொடுத்த பிறகுதான் கொஞ்சம் பேர் கவுன்சிலில் குடியேறினார்கள். இன்றைக்கு காவேரி தண்ணீரை அதையும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன். அதே மாதிரி இந்த முன்னெல்லாம் நீங்க போலீஸ் தான் வெள்ளூர் தான் போய் காத்துட்டு இருக்கணும், இன்ஸ்பெக்டர் பார்க்க. ஆனால் இன்னைக்கு டிஎஸ்பியே ஒன்னைக்கு போனால் நீங்கள் அந்த இரும்பு பாலத்தின் பக்கத்தில் இருக்கிறது, அது நான் கொண்டு வந்தது. இதே பக்கத்தில் விரும்பப்பட்டு வேலூர், அதுவும் நான் கொண்டு வந்தது. பள்ளிவண்டா ஐதர் பாலம் நான் கட்டியது, பசுமாத்தூர் பாலம் நான் கட்டியது, குடியாத்தம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேலே பாலம் நான் கட்டியது. ஆக சொல்ல போனால் பொன்னையில் 2 பாலம், மேல்பாடியில் 1 பாலம், அதற்கு பிறகு பெரும்பூர் 1 பாலம், அதுக்கு இந்த புட்டுநாட்டில் இருந்தால் அங்க 2 பாலம், பள்ளிவண்டா பாலம், இவ்வளவு சேர்ந்தா 10 பாலங்களை ஒரே தொகுதியை கட்டியவன் நான் மட்டும்தான். பொன்னையில் அது மட்டும் இல்ல, சக்கராணி ஆட்சி இந்த பகுதியில எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ் வந்தாச்சு. எல்லா இப்படி பலரை நாம் படிக்க விரும்பல, நிறைய வச்சிருக்கோம். ஆனால் இவையெல்லாம் செய்திருக்கிறேன். அது பெருமையா சொல்லக்கூடாது. சொன்னா என் பொண்டாட்டிக்கு நான் தான் பூ வாங்கி கொடுக்குறேன், நான் தான் சேலை வாங்கி கொடுக்குறேன். ஏடா கட்டணம் நீ வாங்கி கொடுக்காம எது கொடுக்காம வாங்கி கொடுப்பாங்க. அது மாதிரி இவ்வளவு செய்ய கட்டணம் நீ தான் வாங்கி கொடுக்கணும். நாங்கள் நம்ம பக்கத்துல கேட்க முடியும். ஆகையால்
நான் கட்டணம் வேணாம் தான் நான் தான் செய்தேன். ஆக இன்னைக்கு இதே மாதிரி எந்த திட்டங்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டேன். இது ஒன்று போற முறை சொன்னேன், ஹாஸ்பிட்டல் வரும், காலேஜ் வரும், எல்லாம் கொண்டு வந்துட்டேன். இந்த ஆட்சி வந்து 3 மாசத்திலே 50 கோடி வெட்டி கட்டினேன். இதெல்லாம் சாதாரணமானது அல்ல. செக் டேம் கட்டிட்டு இருக்கோம். இவ்வளவு பிறகு நிரந்தரமாக இந்த பிள்ளைகள் போய் ஏதாவது ஒரு வேலைக்கு ஊருக்கு ஒருத்தர் 2 பேருக்காவது போறாங்க என்பதற்காக ஒரு சிப்காட்டை கொண்டு வருகிற வேலையை நான் எடுத்திருக்கிறேன். எப்படியும் இந்த ஆண்டு அந்த சிப்காட் வரும். நான் ஒன்றை நினைத்து பார்க்கிறேன். நான் மட்டும் இந்த தொகுதியில் இல்லை. 2 முறை நான் ராணிப்பேட்டில் இருக்கிற காலம் போது இங்கே 2 பேர் வேற கட்சி வந்தார். அதுக்கப்புறம் அதிமுக 2 பேர் வந்தாங்க. ஆனா ஏதாவது ஒரு காரிய துறைமுகம் செய்ததை தவிர வேற ஏதாவது ஒரு தொடர்பு போட்டிருக்காங்க. இந்த கட்டமும் இங்க இருக்க தயாரப்பட வேண்டும். நான் வரும்போது பஞ்சாயத்து அது மேஜர் பஞ்சாயத்து ஆகிறேன். இன்னைக்கு கார்பரேஷன் ஆகிடுச்சு. இந்த ரோடுகள்லாம் பாருங்க, சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் திருவள்ளூர் ரோடு எப்படி இருக்கும், இன்னைக்கு ஹைரோடு இப்ப அதே மாதிரி இந்த ரயில்வே மேம்பாலம் இன்னொரு பாலத்தில் டெண்டர் விட்டாங்க. அடுத்த பாலம் பண்றதுன்னா இங்க ஓட்டுநர் ரோடு அகலமாக்கி கடைசியில் அந்த ஆந்திரா எல்லை வரையில ரோடு காமிச்சிடும். இந்த ரோடு சுத்தி ஒரு ரோடு வருது. ஆக இவ்வளவை பிரித்து பார்க்கும் பொழுது இது ஒரு தொகுதியில் வேலையா இருந்து விரும்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அது செய்வதற்கு காரணம் எனக்கு அந்த பவனில் நீங்க உட்கார வைத்தீர்கள். இப்போது செய்யாவிட்டால் நாம் எப்போ செய்ய போறோம்? அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு காரியம் செய்து விட்டால் மக்களுக்கு அது நினைவு. காமராஜர் காலத்திலிருந்து கேட்டாங்க, கட்டல 100 கோடியில் நான் கட்டினேன். 2 பக்கம் நந்தகுமாருக்கு வயல் வருது. நந்தகுமார் இடிகாரன் நிலைமை தண்ணி மழை தள்ளி கொண்டாந்து எல்லா ஏரியும் நிரப்பினார். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி. இந்த பக்கம் ஒரு கால்வா. நான் இந்த முறை கேள்வி நம்ம தொகுதியில் இருக்கும்போது எனக்கு தான் அதிகமான ஓட்டு வரும். அது ரிசர்வ் ஆனத்திலிருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனா இந்த முறை நான் போய் கல்லூரி ஓட்டு கேட்கும் போது அவங்க தான் சொல்றது, அப்பா இந்த போர்வெல்லாம் கட்டுறதுனால அந்த காவாயில் தண்ணி வந்து என் கிணத்துலலாம் தண்ணி ஏறி போச்சு. இப்போ நாங்கள் வெளிச்சில பார்க்குறோம். அது ஒருதான் நான் ஓட்டு கேள்வி சொன்னாங்க. அடாடா இருக்கிறது என்றைக்கும் நாம் செய்த நன்றியை இருக்கிறது. எனக்கு அந்த நன்றியைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். சில நேரங்களில் கலைஞர் அழகா சொல்றாரு, மேலும் மழையா பொழியுமா, வேகமே நன்றி சொல்ல பார்க்கலாம்னா தான் அது கலந்து போயிடும். அது மாதிரி நன்றி சில பேர் பண்ணால் அது கலந்து மேகமாக பார்த்தேன். ஆனால் என் உயிர் உள்ள வரை இந்த மண்ணோடு நான் பிணைந்து இருப்பேன் என்ற உறுதியை தெரிவித்து உங்கள் அனைவரையும் நன்றி.